அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் வச்சு என்ன பண்ணலான்றத பார்க்க போறோம். நார்மலா மாங்காய் சீசன் இந்த டைம் தான். இந்த சீசன் வரையில நீங்க இந்த மாரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 6 மாசத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவ்வளோ சீக்கிரம் வராது, காலியாயிரும். ஏன்னா நம்ம மாங்காய்னாலே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா அலசிட்டு வந்துட்டேன். அலசிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நல்லா ஒரு காஞ்ச துணி எடுத்து அத நல்லா சுத்தமா ஈரம் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். தொடச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம இது பண்ண போறோம். இப்ப மாங்காய் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாரி வெட்டிக்கோங்க. இப்போ பெரிய பெரிய பீஸா வேணும் அப்படின்னாலும் நீங்க பெருசு பெருசா வெட்டிக்கலாம். இல்ல சின்ன சின்ன பீஸ் குட்டி குட்டியா வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க குட்டி குட்டியா வெட்டிக்கலாம். இப்ப நான் அந்த மாதிரி தான் வெட்ட போறேன். குட்டி குட்டியா தான் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இப்ப குழம்புல போடுற மாதிரி உங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த மாதிரி பெருசா வெட்டியே நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஊறுகாய் போடணும், இல்ல உடனடி ஊறுகாய் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஊறுகாய் போடுற மாதிரி, இல்ல நம்ம சும்மா அப்பப்ப எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் இந்த மாதிரி தான் இப்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இருக்கேன். நடுவுல அந்த ஒரு மாதிரி கொட்டை இது வரும் பாத்தீங்களா, நார் மாதிரி வரும். அதை நீங்க என்ன பண்ணிருங்க, அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சு எடுத்தாலே ஈஸியா வரும். சிலதுல வராது. ஆனா சில மாங்காயில உங்களுக்கு கொஞ்சம் லைட் பிஞ்சு மாங்காய்னா என்ன ஆகும், அந்த மாதிரி வரும். நீங்க அதே மாதிரி என்ன பண்ணிருங்க, வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த மாதிரிதான் நான் நல்லா வெட்டி எடுத்துக்கிறேன். அதாவது இது ஊறுகாவும் போடலாம், தொக்கு மாதிரி செய்யலாம். நமக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணிடுவோம், இன்னும் இதை நல்லா தொடச்சிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்னா சீச்சு எடுத்துக்க போறேன். அதுக்காக என்ன பண்ணிடுவோம், தோலை நல்லா தோலெல்லாம் சீச்சு எடுத்துருவோம். இதுக்கு நம்ம தோல் இல்லாம தான் செய்ய போறோம். இந்த மாதிரி தோல் சீச்சு எடுக்கிறதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம், தொக்கு செய்யலாம். இல்ல நமக்கு வேற இந்த நம்ம ரைஸுக்கு போடுவோம் தெரியுமா, இப்போ மாங்காய் சாதம் செய்யறதுக்கும் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி தோல் சீவி தான் அதை இந்த காய் சீவிறதுல சீக்கணும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போறோம். அதுக்காக தான் என்ன பண்ணிடுவோம், இப்ப தோல் சீவிக்கிறோம். இப்ப தோல் சீவி எடுத்தாச்சு. இதையும் நம்ம நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு தான் நம்ம அது சீக்கிரத்துல சீக்க போறோம். இப்ப நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி காய் துருவுறதுல நீங்க சீச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிதான் நான் நல்லா சீச்சு எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம சீச்சு எடுத்துக்கிறதுனால அதுல நீர் அதாவது அந்த தண்ணி சத்து கொஞ்சம் குறைவாயிரும். இந்த சீக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இதுலயும் மாங்காய் தொக்கு செய்யலாம். அதுக்கு அடுத்து மாங்காய் சாதமும் ரெடி பண்ணலாம் இதுலயே. நம்ம இது எதுக்கு செய்யலாம் அப்படின்றத அப்புறமேட்டு இனிப்பு மாங்காய் செய்வாங்க, மாங்காய் பச்சடி, அதுக்கும் இதே மாதிரி இத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நான் 2மே ரெடி பண்ணிட்டேன். நறுக்கியும் எடுத்துட்டேன், சீக்கிறதும் எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டப்பாவை எடுத்து ஸ்டோர் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த டப்பா நல்லா டப்பா எடுத்துட்டு இந்த நறுக்குனதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு, சீச்சதையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காய் சீக்கிரது சீசன்ல அவ்வளவுதான். இதை நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருவோம். இது உங்களுக்கு 6 மாசம் இல்ல 3 மாசத்துக்கும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். மாங்காய் சீசன்ல இதே போல செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.